சார், தலையும் வலிக்குது சார். இரு, தைலமும் போட்டு விடுறேன். One, 50, 51, 52, 71, 72, 7. தீபிகா, நீ என்ன பண்ற? மூச்சு திணறி செத்துக்கிட்டு போயிட போற. எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்றியா? ஏன் இப்படி லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்க? நீ வெளியில வர வரைக்கும் எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு தீபி. எல்லாம் காரணமா தான். அவளை கொல்லாம நான் சாக மாட்டேன். சரி, கவுண்ட் எவ்வளவு ஆச்சு? 71. ஆமா, எதுக்காக கவுண்ட் பண்ண சொன்ன? கவுண்ட் பண்ண சொன்னது எனக்காக இல்ல, அந்த பட்டிக்காட்டுக்காக. ஐயோ, ஒண்ணுமே புரியல தீபி. என்னாலேயே 71 செகண்ட்ஸ் தண்ணிக்குள்ள இருக்க முடியும்னா அந்த வில்லேஜ் வேம்பையரால எப்படியும் 3 மினிட்ஸ் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேல அவளால இல்ல, வேற யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியாது. என்ன தீபி சொல்ற? இந்த வீட்ல ஏன் முன்னாடியே அவ நல்ல பேர் எடுத்துட்டான். அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? எந்த தண்ணியால என்னை அவமானப்படுத்தி ஆண்டி கிட்ட திட்டு வாங்க வச்சாலோ அந்த தண்ணியாலேயே அவளுக்கு சமாதி கட்டுறேன். அவ சாவு சாதாரணமா இருக்க கூடாது, ரொம்ப கொடூரமா இருக்கணும். தண்ணியில கண்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பிளான். சூப்பர் தீபி, பிளான்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இது நடக்குமா? நடக்கும், நடத்தி காட்டுறேன். என்ன சார், வேலை இருக்குன்னு கிளம்புனீங்க, திடீர்னு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு பேர்லயே பூ இருக்கிறதுனால தனியா ஒரு பூ தேவையில்லதான்.
இருந்தாலும் போற வழியில ஒரு பூக்காரமா, தம்பி உங்க சம்சாரத்துக்கு பூ வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இதை உனக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா போவோன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். போன வேலையை விட்டுட்டு பூ வாங்கிட்டு வந்தாராம். என்ன சார் நீங்க? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். எது? நீங்க வாங்கிட்டு வந்த இந்த பூவு. அப்போ வாங்கிட்டு வந்தால பிடிக்கலையா? போங்க சார். எல்லாத்தையும் வெறும் வார்த்தையாவே சொல்லிட்டே இருக்க முடியுமா? ரெண்டும் எப்படி வழிதுங்க பாரு. பூங்குடி, எனக்கு ஒரு டவுட். பெண்களுக்கு கூந்தல்ல இயற்கையாவே மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? போங்க சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. திருவிளையாடல் படம் டிவில போடுவாங்கல்ல, அப்போ நீங்களே பாத்துக்கோங்க. அடடா, உனக்கு என்ன ஒரு ஹியூமர் சென்ஸ். அவ சொன்னது ஜோக்கா? ஏன் இந்த மொக்கைக்கு அவன் இப்படி வழிறானோ? கரும பிடிச்சவா. வர வர உங்க அண்ணனோட அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி, கொஞ்சம் பக்கத்துல வந்து திரும்பி நின்னா இந்த பூ உன் தலையில வச்சு விட்டு பெண்களுக்கு கூந்தல்ல இயற்கையாவே மனம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துருவேன். நீ இப்படியே எல்லாத்துக்கும் ஒதுங்கி நின்னு புலம்பிக்கிட்டு இரு. அவங்க ஏற குறைய புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. இப்பவே அவன் பூ வச்சு விடுறான். இதுதான் அவன் அவளுக்கு வைக்கிற கடைசி பூ. நாளைக்கு அவளுக்கு பால் தான் ஊத்துவான். சரி பூங்குடி, உன் வேலை விஷயமா நான் போய் ஒருத்தர் பார்த்துட்டு வந்துடுறேன். பாய். பாய். சரி வா. இப்போ கீழே வந்துட்டால, இனிமே மேல போக மாட்டான். ஒரேடியா மேலதான் போவான். என்னக்கா சுத்தம் பண்ண போறீங்களா? இல்லம்மா, அது என்னக்கா பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? கிளீன் பண்ணலான்னு சம்ப திறந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு பூனைக்குட்டி உள்ள விழுந்துடுச்சு. ஐயோ, என்னக்கா நீங்க பூனை உள்ள விழுற வரைக்குமா தெரியாம இருப்பீங்க? இருட்டா வேற இருக்கு, ஒண்ணுமே தெரியல.
அதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. பூனை செத்து போச்சுன்னா டேங்க்ல இருக்கிற மொத்த தண்ணியும் வீணா போயிடும். இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சது என் வேலை காலி ஆயிடும். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. பூனையை காப்பாத்த ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நம்மளால என்னமா பண்ண முடியும்? நான் அப்பவே கார்ப்பரேஷன் ஆபீஸுக்கு கால் பண்ணேன். வந்துடுறேன்னு சொல்றாங்க, இன்னும் வரல. இருமா, அந்த பக்கம் எங்கேயாவது இருக்காங்களா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இவங்க எப்போ போய் கூட்டிட்டு வர்றது? கார்ப்பரேஷன்காரன் வரதுக்கு லேட் பண்ணிட்டானா என்ன ஆகும்? பூனை குட்டியோட உயிர் போயிடுமே, அவங்களுக்கும் வேலை போயிடும். நாமளே உள்ள இறங்கி பூனையை காப்பாத்த வேண்டியதுதான். ஏய் வாங்க. சக்சஸ். ஐயோ, சக்சஸ் எல்லாம் இருக்கட்டும். நீ மூடும்போது பாத்துட்டாளா? இல்ல, யார் மூடினாங்கன்னு அவளுக்கு தெரியாது. அவ அப்படியே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறத கேக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ, பட்டிக்காடு தன்னை யாரு கொன்னாங்கன்னு தெரியாமலேயே சாக போறா. இதெல்லாம் நினைச்சாலே என்னால சந்தோஷமா இருக்க முடியல. ஐயோ, அப்படியே நெஞ்செல்லாம் துடிக்குது. எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான்க்கா. ஏன்னா அவ சாகிறதுக்கான கவுண்ட் டவுன்
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ செத்துட்டா ஜீவா இந்த விஷயத்த சாதாரணமா விட்டுருவானா? ஐயோ அனன்யா, இந்த நேரத்துல எதுக்கு நீ தேவையில்லாம அவனை ஞாபகப்படுத்துற? இப்பவே எனக்கு அடி வைத்தெல்லாம் கலக்குதுடி. எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அவன் வந்தா என்ன பண்ணிடுவான்? ஒரு சின்ன பிசுறு கூட தெரியாத மாதிரி இந்த வேலையை முடிச்சிருக்கேன். அவனுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காது. என்னோட கால்குலேஷன் கரெக்டா இருந்தா இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாம் ஃபினிஷ் ஆயிடும். அக்கா, ஜீவா சார், சார் நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் சார். ஜீவா சார் காப்பாத்துங்க சார். அனன்யா, அனன்யா, யாராவது என்னை காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். ஐயோ தீபி, ஜீவா கால் பண்றான். ஜீவா தானே கால் பண்றான். என்னமோ எமனே நேர்ல வந்த மாதிரி இப்படி பதறீங்க. ஐயோ, நாம பண்ணது மட்டும் தெரிஞ்சது. ஜீவா தான் நமக்கு யமனே. அண்ணி, தேவையில்லாம பயப்படாதீங்க. உடனே போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ. ஹலோ அண்ணி, ஃபோன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரமா? இல்ல, கொஞ்சம் வேலையா இருந்தேன்ப்பா. சரி சரி, பூங்குடி எங்க? ஐயோ, தீபி போனை எடுத்த உடனே அவளே கேக்குறான். இப்ப என்ன பண்றது? சரி ஓகே, அவ வீட்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. ஹலோ அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? பூங்குடி எங்க? இல்ல, பூங்கொடி வீட்ல இல்ல ஜீவா, வெளியில போயிருக்கா. சரி, நான் இப்போ அர்ஜென்ட்டாக பூங்குடிகிட்ட பேசணும். அவள் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிப்பா. போன்ல பேசும்போதே உங்களுக்கு இப்படி உதறதே. ஜீவா நேர்ல வந்தா நீங்களே எல்லாத்தையும் உளறிடுவீங்க போல இருக்கு. ஐயோ, பின்ன நாம பண்ணது ஏறக்குறைய கொலை. கொலை பண்ணிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஓ, ஒரு கரப்பாம்பூச்சியை கொண்டாலும் இப்படிதான் பதறுவீங்களா? ஐயோ, அவளும் அந்த மாதிரிதான். வீட்டை பிடிச்ச சனிய இன்னியோட ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஜீவா சார் காப்பாத்துங்க சார். சார், சார் ஜீவா சார். அக்கா, யாரோ மோட்டர் போட்டிருக்காங்க. தண்ணி லெவல் வேற ஏறிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஜீவா சார். ஐயோ, வெளியே கேக்குதோ இல்லையோன்னு தெரியலையே. ஐயோ தீபி, இப்பதான் போன்ல கேட்டான், அதுக்குள்ள நேர்ல வந்துட்டான். ஐயோ, எல்லாமே தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தீபி. ஐயோ, அவனே கண்டுபிடிக்க மாட்டான். சும்மா லூசுத்தனமா பயந்து நீங்களே காமிச்சு கொடுத்துறாதீங்க. இல்ல, நீங்க இங்க இருந்தா எல்லாருக்கும் ஆபத்து. ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போங்க. போங்க நீ. சரி. பூங்குடிங்க? எனக்கு என்ன தெரியும்? பூங்குடி, பூங்குடி, பூங்குடி. நீ வா. அண்ணி, அண்ணி. என்ன ஜீவா? பூங்குடி கடைக்கு போயிருக்கான்னு சொன்னீங்கல்ல, இன்னும் அவன் வரலையா? தெரியலையே ஜீவா. ஹே ஜீவா, டென்ஷன் ஆகாத. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான். சீக்கிரம் வந்துருவா. சார், சார் ஜீவா சார்.
பூங்குடி கூப்பிடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேக்குதா?